கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 125 2ஆம் வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் பாதுகாப்பு. சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள், சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையாக அமையும். இந்த பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிலிப்பியருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமமே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 34:7 சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவனுடைய தூதர்கள் நம்மை தாங்கிக் கொள்ள தேவன் உதவி செய்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, 91:13 சங்கீதம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. தேவன் ஒரு ஆசீர்வாதமான பாதுகாப்பை நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களை ஆவன. மார்க்கு கடைசி அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களை ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தமே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அருமையான பாதுகாப்பு. இன்னும் நாம் பாதுகாப்பு அற்றவர்கள் அல்ல, பாதுகாப்பு கொடுக்கிற பரிசுத்த நாமத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். ஆனால் அங்கே தேவனுடைய மனுஷனாக எலிசா அங்கே இருந்தான். அவனை பிடித்து வரும்படியாக சீரியாவின் ராஜா கட்டளையிட்டிருந்தான். அங்கே அந்த ராத்திரி நேரத்தில் குதிரைகளும் ரதங்களும் பலத்த இராணுவமும் அவன் அனுப்பினான். ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த அருமையான காரியங்களை அந்த வேலைக்காரன் அறிந்து கொள்ளும்படியா எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறதா என்று சந்தேகப்படாமல் தேவனுடைய வல்லமை நம்மை சுற்றி சூழ அது பாதுகாத்து வழிநடத்த போதுமானதாக இருக்கிறது. இந்த நாளிலே கூட இன்னும் அதிகமாக தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வேலையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பில், நம்முடைய வருமானங்களை நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து சத்துருடைய கண்களிலிருந்து முற்றிலும் மறைத்து அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். நாம் விசுவாசிப்போம். நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார்.
பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.